ஹாய், நீங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலோ இல்லை திரும்பி வந்து பார்க்குறீங்கனாலோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சூஸிங் டு வாட்ச் மை வீடியோ. ஸோ இப்போ நான் என்ன போட போகிறேன்னா, கெட் ரெடி வித் மீ ஃபார் கிறிஸ்மஸ் நைட் மாஸ். ஸோ அதுக்கு தான் நான் கிளம்ப போகிறேன். அதை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நீங்கள் வாய்ஸ் ஓவர் தானே கொடுத்துட்ருக்கீங்க, அப்புறம் என்ன பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, ஆக்சுவலி இந்த வீடியோ நான் லைவாக ரெக்கார்ட் பண்ணேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பேக்ரவுண்ட் டிஸ்டர்பன்ஸ் நிறையா இருந்தனால என்னால் அதை லைவாக போட முடியல. அதனால் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஸோ மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கின் கேர் ரொம்ப முக்கியம். நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்குது ப்ளிக்ஸோட மாய்ஸ்சரைசர். ப்ளிக்ஸோட எல்லா வேரியேஷனும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சீரம், டோனர், சன்ஸ்க்ரீன் எல்லாமே. பைனாப்பிள் வேரியண்ட். ஐ காட் இன்ட்ரடியூஸ் டு ப்ளிக்ஸ் பை மை சிஸ்டர். அவள் குவாவா வேரியண்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தா. அது நான் ட்ரை பண்ணி எனக்கு எந்த ரியாக்ஷனும் கொடுக்காதனால ஐ ஸ்டார்டட் யூஸிங் ப்ளிக்ஸ் அண்ட் தட்ஸ் ஹவ் ஐ காட் இன்ட்ரடியூஸ் டு இட் ஒர்க்கிங் மிராக்கிள்ஸ் டு மீ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ தட்ஸ் மை நெயில் ஆர்ட் விச் ஐ டிட் ஃபார் கிறிஸ்மஸ். அது ரெயின்டியர் அண்ட் அ போ. ஓகே, கோயிங் இன் டு த வீடியோ. ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி வரைக்கும் என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் என் ஸ்கின் ரியாக்டே பண்ணாது. ஆனால் பாப்பா பிறந்ததுக்கப்புறம் இட் ஹாஸ் பிகம் வெரி சென்சிட்டிவ். ஸோ அதனால் நான் பார்த்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ப்ளிக்ஸ் வந்து எனக்கு எந்த ரியாக்ஷனுமே கொடுக்கல. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிட்ருக்கு. ஸோ அதனால் நான் தான் இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸ்கின் கேர். ஐ எம் நாட் அ மேக்கப் பர்சன். நான் ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு ஐ வில் வாக் அவுட் ஆஃப் த ஹவுஸ், அந்த மாதிரி ஒரு பர்சன். ஸோ மேக்கப் நான் எப்போயாவது ஒகேஷ்னலாக தான் பண்ணுவேன். ஸோ அன்றைக்கி கிறிஸ்மஸ் மாதனால ஐ ஹேட் டு டூ சம் makeup on my skin to be presentable ன்றதுக்காக I concealed my dark spots and dark circles with concealer. Then I had some foundation on. நான் product names சொல்லலை. I don't think that will be much interesting. So if you would like to know it, I'm ready to say as well. Okay, அதுக்கப்புறமா பவுடர் போட்டு செட் பண்ணிவிட்டு தென் ஐ டெட் மை ஐப்ரோஸ். ஸோ ஐப்ரோஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் மீ. ஐப்ரோஸ் ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ நான் ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு வெளியே போவேன் அப்படின்னா கண்டிப்பாக ஐப்ரோ போட்டிருப்பேன், லிப்ஸ்டிக் போட்டிருப்பேன். ஸோ இது ரெண்டும் இல்லாமல் நான் வெளியே போக மாட்டேன். ஸ்கின் கேர், ஐப்ரோஸ் டன் அண்ட் லிப்ஸ்டிக் ஆன் அண்ட் ஐம் ரெடி ஃபார் எனி அவுட்டிங் அப்படி தான். ஸோ ஐப்ரோ முடிச்சுட்டு தென் ஹேட் தி ஐ ஷேடோ ஆன். அன்றைக்கி நான் ரெட் சாரீ போட்டனால ஐ வாண்டட் மை ஐஸ் டு லுக் பிரைட். அதனால் நான் ரெட் ஐ ஷேடோ போட்டுக்கிட்டேன். அதே ஐ ஷேடோ வச்சுட்டு காஜல் லைனுமே வந்து லைன் பண்ணிவிட்டு தென் ஐ டிட் மை மஸ்காரா. நோ ஐ லைனர் ஃபார் த டே. ஸோ மஸ்காரா போட்டுட்டு அண்ட் தட்ஸ் ஆல். தட் இஸ் மை மேக்கப். அவ்வளோதான் என்னோடய மேக்கப். அதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல். என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுன்னு எனக்கு பெருசாக தெரியாதனால ஐ ஹேட் ஒன்லி அ கிளட்ச் ஆன். ஸோ திஸ் இஸ் not the final look, but that's my saree and I was just checking in the earring, in the chain la set agudane. Then I landed up with that earring. Mudichittu I had my lipstick done and that's all. I will show you the full look with my family.